கோயில்களுக்கும் வளமான பாரம்பரியங்களுக்கும் பெயர் பெற்ற காஞ்சிபுரம் என்ற பழங்கால நகரத்தில் நிகில் என்ற புத்திசாலியான மற்றும் திறமையான சிறுவன் வசித்து வந்தான். அவன் ஒரு சிறந்த மாணவன் மட்டுமல்ல, கர்நாடக சங்கீதத்தின் மீது ஆழ்ந்த பற்றும் கொண்டிருந்தான். புகழ்பெற்ற கர்நாடக பாடகரான அவனது தந்தை சிறுவயதிலிருந்தே அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து வந்தார். மேலும் தனது குரலால் பார்வையாளர்களை கட்டிப்போட வேண்டும் என்று நிகில் கனவு கண்டான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு கலாச்சார நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டது. நிகில் ஆர்வத்துடன் தான் பல மாதங்களாக பயிற்சி செய்து வந்த ஒரு பாரம்பரிய இசையமைப்பை நிகழ்த்த முடிவு செய்தான். உண்மையான கலை எப்போதும் பகிரப்பட வேண்டும் என்று நம்பிய அவனது தந்தை அவனை பெருமையுடன் ஊக்குவித்தார். நிகழ்ச்சி நடந்த நாளில் அரங்கம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களால் நிரம்பியிருந்தது. நிகில் மேடையில் ஏறியதும் கண்களை மூடிக்கொண்டு அமைதியான மண்டபத்தில் நதி போல ஓடும் தனது குரலில் ஒரு உருக்கமான ராகத்தை பாடத் தொடங்கினான். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனது பாட்டின் அழகை ரசித்து கவனமாக கேட்டார்கள். இருப்பினும் பார்வையாளர்களிலிருந்த பெரும்பாலான குழந்தைகள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் விரைவில் ஆர்வத்தை இழந்தனர். அவர்கள் பாரம்பரிய இசையின் ஆழத்துடன் பழக்கமில்லாதவர்களாகவும் மேலும் விளையாட்டுத்தனமான ஒன்றை எதிர்பார்த்தவர்களாகவும் இருந்தனர். நிகில் பாடி முடித்ததும் ஆசிரியர்கள் அன்புடன் கைதட்டினர். அவனது தந்தை பெருமையுடன் புன்னகைத்தார். ஆனால் நிகில் தனது பள்ளித் தோழர்கள் பலர் அக்கறையற்றவர்களாக இருப்பது போல் தோன்றியதை கவனித்தான். ஒரு சந்தேகம் அவன் மனதில் நுழைந்தது. அவர்களுடன் தன்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லையோ? மனமுடைந்த நிகில் பள்ளித் தோட்டத்தில் தனியாக உட்கார்ந்திருந்தபோது அவனது வயதான ஞானமுள்ள இசை ஆசிரியர் அவனை அணுகினார். அவனது ஏமாற்றத்தை உணர்ந்த ஆசிரியர் மெதுவாக கூறினார், உன் நிலையை புரிந்து கொள்ள உதவக்கூடிய பஞ்சதந்திர கதைகளிலிருந்து ஒரு கதையை உனக்குச் சொல்கிறேன். ஒரு நாள் பசியுள்ள ஒரு நரி உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது. போர் முடிந்து கைவிடப்பட்ட ஒரு போர்க்களம் அருகே அது சுற்றித் திரிகையில் திடீரென்று ஒரு உரத்த, ஆழமான மற்றும் தொடர்ச்சியான ஒலியை கேட்டது. நரி பயத்தில் உறைந்தது. அது ஒரு ஆபத்தான உயிரினமாக இருந்தால் என்ன செய்வது என்று நினைத்தது. அதன் வயிறு கத்தியது, ஆனால் அதன் பயம் அதை முன்னோக்கி நகர விடாமல் தடுத்தது. இருப்பினும் ஆர்வம் விரைவில் அதன் பயத்தை வென்றது. அது மெதுவாக அந்த சத்தத்தின் மூலத்தை நோக்கி நகர்ந்து சென்று ஒரு மரத்தின் அருகே கிடந்த ஒரு பெரிய போர் முரசை கண்டுபிடித்தது. காற்று அந்த முரசின் இழுக்கப்பட்ட தோலின் மீது வீசியதால் அந்த உரத்த ஒலி உண்டானது. நரி நிம்மதி பெருமூச்சு விட்டது. இது ஒரு அரக்கன் அல்ல, சத்தம் போடும் ஒரு வெற்று முரசு. இப்போது அதன் பயம் நீங்கியதும் அது புது நம்பிக்கையுடன் போர்க்களத்தை சுற்றி பார்த்தது. அது கைவிடப்பட்ட பகுதியை தேடியபோது வீரர்கள் விட்டுச் சென்ற உணவுப் பொருட்களை கண்டது. அது அதன் பசியுள்ள வயிற்றுக்கு ஒரு விருந்து. நரி உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஓடியிருந்தால் அது தனது வெகுமதியை இழந்திருக்கும். அவனைப் போலவே நீயும் தோற்றத்திற்கு அப்பால் பார்க்க வேண்டும். சில குழந்தைகள் நீ எதிர்பார்த்தபடி பிரதிபலிக்கவில்லை என்பதற்காக உன் இசை பாராட்டப்படவில்லை என்று அர்த்தமில்லை. ஒருவேளை அவர்கள் அதன் அழகை இன்னும் அறிந்திருக்க மாட்டார்கள். அவர்களுடன் நீ சரியான வழியில் தொடர்பு கொள்ள வேண்டும். நிகில் அந்த ஆலோசனையை மனதில் ஏற்றுக்கொண்டான். பாரம்பரிய இசையின் மீதான தனது அன்பை மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக அவன் தனது நண்பர்களுடன் எதிரொலிக்கும் வகையில் அதை வழங்க முடிவு செய்தான். இந்த முறை அவன் தனது ராகத்திற்கு மென்மையான இனிமையை சேர்த்தான். அந்த மெல்லிசைகள் அனைவரும் ஒன்றிணைந்திருப்பதை உணரவைக்கும் வகையில் பாய்ந்தோட விட்டான். அவனது குரல் அதே பாரம்பரியத்தை சுமந்து சென்றது, ஆனால் இப்போது அது அவனது நண்பர்களும் ரசிக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் தழுவியது. அவன் பாடியபோது அரங்கம் அமைதியாக இருந்தது, ஆர்வமின்மையால் அல்ல, ஆழ்ந்த கவனத்தால். இந்த முறை மாணவர்கள் தாளத்திற்கு ஏற்ப அசைந்தனர். அவர்களின் முகத்தில் ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சி தெரிந்தது. அவன் பாடி முடித்ததும் எல்லோரும் பலத்த கைதட்டல் செய்தனர். அந்த நாளிலிருந்து ஒரு காலத்தில் பாரம்பரிய இசை மிகவும் சிக்கலானதாக இருந்ததாக நினைத்த அவனது வகுப்பு தோழர்கள் பலர் அதன் அழகை ரசிக்கத் தொடங்கினர். நிகில் பாடும்போதெல்லாம் அவர்கள் அதிக கவனத்துடன் கேட்கத் தொடங்கினர். சிலர் பள்ளியின் இசை ஆசிரியரிடம் இசை கற்க ஆர்வம் காட்டினர். நிகில் அவர்களின் கைதட்டலை மட்டும் பெறவில்லை, அவர்களின் இதயங்களில் பாரம்பரிய மெல்லிசைகளின் அழகுக்கு ஒரு புதிய அபிமானத்தையும் தூண்டினான். அவனது தந்தை அவன் முதுகில் தட்டினார். அவனது ஆசிரியர் தெரிந்தவர் போல் புன்னகைத்தார். நிகில் தனது இசையை மாற்றவில்லை, அவன் பாரம்பரியத்திற்கும் புரிதலுக்கும் இடையே உள்ள இடைவெளியை எவ்வாறு இணைப்பது என்பதை மட்டுமே கற்றுக்கொண்டான். கதையின் நீதி, தோற்றத்தால் ஏமாறாதே, உண்மையான மதிப்பு மேற்பரப்பிற்கு அப்பால் உள்ளது. உங்களை மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக உங்கள் கலையில் உண்மையாக இருக்கும்போது உங்கள் பார்வையாளர்களுடன் தொடர்பு கொள்ள ஒரு வழியை கண்டறியுங்கள். உண்மையான திறமை மற்றவர்களை ஊக்குவிக்கும் போது பிரகாசமாக ஒளிர்கிறது.